எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிளகாய் செடியில வந்து இந்த வெள்ளை ஈ, கள்ளிப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மாவு பூச்சி, வெள்ளை ஈ, அந்த கொசு பறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்ன நம்ம இயற்கை முறையில நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வாழைக்குள்ள ஊடுபயிரா மிளகாய் செடி போட்டிருக்குதுங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வெள்ளை ஈ இதுக்கு வந்து வெள்ளை ஈ சொல்லுவாங்க. பாருங்க எப்படி பறக்குதுன்னு. இந்த மாரி இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இலைகள்ல அடியால வந்து உட்காந்துட்டு, இந்த இலையோட சாத்த பூரா இது உறிஞ்சிரும். இத உறிஞ்சிட்டு, இது வந்து கழிவுகள வந்து வெளியேத்துங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இலை வந்து இதுக்கு கீழ இருக்கிற இலை வந்து, அப்படியே ஒரு மாரி ஒரு கருப்பு கலர் லேயர் மாரி ஆயிரும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த இலை வந்து ஒளிச்சேர்க்கை வந்து கரெக்ட்டா பண்ண முடியாம, இது வந்து கரெக்ட்டான இதுல இந்த காயோட சைஸு, இலையோட இது எல்லாமே மாறிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியுது. இந்த காயெல்லாம் அதுதான் பிரச்சனை. இதெல்லாம் எவ்வளோ இதா இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அதனோட சத்துக்கள கரெக்ட்டா எடுத்துக்க முடியாததுனால, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காய் வந்து இந்த மாரி சின்ன சின்னதா இது மாரி ஆயிருதுங்க. இதுக்கு காரணம் வந்து மெயின் காரணம் இதுதான். இந்த வெள்ளை ஈ வந்து சாப்பிட்டுட்டு போடுற கழிவு வந்து, இதுக்கு கீழ இருக்கிற இலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு லேயர் மாரி கருப்பு கலர் லேயர் மாரி அ படர்ந்துரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இலைகள் வந்து ஒளிச்சேர்க்கை வந்து எடுத்துக்க முடியாது. இதுக்கு வந்து நாம என்ன ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டிசீலியம் லெக்கானின்னு ஒரு மருந்து இருக்கும். இது வந்து பாக்டீரியா. இந்த பாக்டீரியா வந்து இலைகள்ல அடிப்பகுதியில படுற மாரி அடிக்கணும். நம்ம வந்து இப்படி அ இது இது வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து படுற மாரி தெளிப்போம். லேசா தெளிச்சீங்க அப்படின்னா, அடியால இருக்கிற இந்த வெள்ளை ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து படாது. அதனால என்ன பண்ணணும்னா, நல்லா புகை மாரி வச்சு கீழ வந்து இது பண்ணணும். பேட்டரி ஸ்ப்ரேயர் வச்சிருந்தீங்கன்னா, அந்த ஸ்ப்ரேயர திருப்பி அடியால இப்படி படுற மாரி அடிச்சோம்னா போதும். இது வந்து முதல்ல ஒரு வாட்டி அடிச்சுட்டு, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு வாட்டி அடிக்கணும். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 90% கண்ட்ரோல் ஆயிரும். எங்கேயாவது 1, 2 படாம இருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து முட்டை விட்டுருக்கும். இந்த வெள்ளை வந்து பார்த்தீங்கன்னா, செடிகள்ல அடியில வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை இட்டுருக்கும். அந்த முட்டை வந்து பொரிச்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி வெள்ளை ஈ வரும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 12 நாளைக்குள்ள இன்னொரு டோஸ் அடிச்சிட்டோம் அப்படின்னா, இது வந்து சுத்தமா இது வந்து இந்த மாரி இல்லாம, இது இந்த இடத்துல ஃபுல்லா போயிட்டு, இது வந்து செடி வந்து ஒளிச்சேர்க்கை வந்து நல்லா பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு இருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளை ஈ வந்து அடியால இருக்கிறதுனால, இது வந்து பார்த்தீங்கன்னா, சாறுகள பூரா உறிஞ்சிறதுனால, இதுக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் பத்தாம இந்த மாரி திட்டு திட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலர்ல ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சத்து பற்றாக்குறையும் இதுக்கு வந்து பிரச்சனை ஆயிருது. ஸோ இந்த 2க்குமே நம்ம வந்து ஒரே இதுல தீர்வு என்னன்னா, வெட்டிசீலியம் லெக்கானிய 10 லிட்டர் தண்ணிக்கு 100 எம்எல் கலந்து காலையில நேரத்துல அல்லது சாயங்கால நேரம் இத வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்றோம். இத வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னாவே இது டோட்டலா கண்ட்ரோல் ஆயிருங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது வாட்டி ஒரு 10லேருந்து 12 நாளைக்குள்ள மறுபடியும் இன்னொரு டோஸ் அடிச்சிட்டோம்னாவே டோட்டலா நல்லா கிளியர் ஆயிருங்க.